இன்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நேற்று என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் சென்னையிலிருந்து இங்கே வருவதற்காக நான் கடந்து வந்து கொண்டிருந்தேன் மதுரைக்கு. விமானத்திலே வந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே மேலே டேக் ஆஃப் ஆகி விமானம் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் அப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நித்திரையா இருக்கிறாங்க. விமானத்தில் என் பக்கத்தில் மற்றொரு சகோதரன் இருக்கிறார். அப்படி நான் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு காதுல ஒரு ட்ரம்பட் வாய்ஸ் மாதிரி தூரத்துல ஒரு சத்தம் கேட்டது. நல்ல பிரத்யட்சமா ஒரு நீளமா ஒரு ட்ரம்பட் வாய்ஸ். நான் நினைச்சேன், ஒருவேளை மியூசிக் இன்னும் பிளே பண்றாங்களா அந்த விமானத்துல, அல்லது வேற யாராவது வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்போன்ல இருந்து வருதா, அல்லது வேற ஏதாவது பாட்டு கேட்டு கேட்கிறாங்களான்னு சொல்லி நான் சுற்றிலும் திரும்பி பார்த்தேன். ஆனால் ஒரு சத்தம் கேட்கிறது, ரொம்ப ஸ்பஷ்டமாக கேட்கிறது. ஸ்பஷ்டம்னா துல்லியம்னு அர்த்தம். தெளிவாக கேட்கிறது. ரொம்ப தெளிவாக அந்த சத்தம் தூரத்துல கேட்குது. எனக்கு தெரியும், இந்த எக்காலங்கள் ஊதுவதில் பல ரகங்கள் இருக்கிறது. எக்காலங்கள் ஊதுவது என்பது வேத புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தா பல சந்தர்ப்பங்களிலே எக்காலங்களை ஊதுகிறார்கள். ஒன்று, தேவாலயத்திற்கு ஜனங்களை வரவழைப்பதற்காக எக்காலம் ஊதுவாங்க, அது ஒரு ஸ்டைல் இருக்கும். யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதற்காக எக்காலம் ஊதுவாங்க, அது வேற ஸ்டைல்ல இருக்கும். யுத்தத்திற்கு புறப்பட போவதற்கு அந்த யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்பதை காண்பிப்பதற்காக எக்காலம் ஊதுவாங்க, அது வேறு சத்தமா இருக்கும். யுத்தத்திலே நம்முடைய படை வீரர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் அதற்கு ஒரு எக்காலம் ஊதுவாங்க, அது வேற டோன்ல வேற ராகத்துல வேற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு நம் தேசத்தில் ஒரு ஆபத்து வந்து விட்டது என்றால் அதை உணர்த்துவதற்காக எக்காலம் ஊதுவார்கள். ஒரு ராஜாவை அங்கே பட்டாபிஷேகம் பண்ணுகிறார்கள், அவரை கொண்டு வந்து ராஜாவாக்குறாங்கன்னு சொன்னா அப்போ ஒரு விதமான எக்காலம் ஊதுவாங்க. தேவ ஆலயத்திற்கு போவதற்கு ராஜாவினுடைய குடும்பத்தினர் கடந்து போகிறார்கள் என்றால் அப்போ ஒரு எக்காலம் ஊதுவாங்க. இதை தவிர வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சில மனிதர்கள் தாங்கள் இந்த ஏழை எளியவர்களுக்கு பிச்சை போடும் போது கூட எக்காலம் ஊதுவதற்கு ஒரு கூட்டத்தை வச்சிருந்தாங்களாம் பக்கத்துல. அது கர்த்தருடைய வேதத்தில் போட்டிருக்கு. படிச்சா ரொம்ப காமெடியா இருக்கும். நீங்க உங்களுடைய அந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது பக்கத்துல எக்காலம் ஊதுகிறவர்களையும் தாரை தப்பட்டை வாசிக்கிறவர்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவன் ஒரு 10 பைசா போட்டவனே மட்டமன்னு அடிச்சு எக்காலத்தை ஊத ஆரம்பிச்சிருவாங்களாம். இதற்காக எக்காலங்கள் என்பது பலவிதமான சத்தங்களில் அவைகள் ஒலிக்கப்படுகின்றன. அது மாதிரி நான் இந்த சத்தத்தை கேட்டவனே எனக்கு தெரிந்து விட்டது, இது மனிதர்கள் ஊதுகிற எக்காலத்தின் சப்தம் அல்ல. இந்த எக்காலத்தின் ஓசைக்கு என்ன அர்த்தம் என்பதும் எனக்கு புரிந்து விட்டது. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது பரலோகத்தில் சொல்லி அந்த சப்தத்தை என்னுடைய காதுகள் கேட்கிறது. அது ரொம்ப தெளிவா கேட்குது, ஆனா தூரத்துல கேட்கிற மாதிரி. என்னுடைய கண்களை மூடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே என்ன நடக்கிறது என்று. அப்பொழுது ஒரு வினாடி தான், 2 செகண்டுக்குள்ள நான் வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு என்னுடைய ஆவியிலே கொண்டு போகப்படுகிறேன். அது வேறொரு இடமாக இருக்கிறது. அதை சுற்றிலும் அலங்கங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய காம்பவுண்ட் சுவர்கள், மதில்கள் இருக்கின்றன. மதில்களுக்கு நடுவில் பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கிறது. அந்த அரண்கள் சுவர்கள் பார்த்தா பெரிய பெரிய கல் பாறைகளிலே கட்டப்பட்ட கல் சுவராக இருக்கிறது. அது சுற்றிலும் இருக்கிறது. நடுவில் ஒரு பெரிய மைதானம் அளவிற்கு இருக்கிறது. அந்த மைதானத்தின் அருகிலே நான் அங்கே போகும்பொழுது ஒரு விசேஷ காட்சியை பார்த்தேன். அந்த சுவத்துல அது 4 பக்கம் சுற்றி பெரிய பெரிய காம்பவுண்ட் சுவர் மாதிரி பண்ணப்பட்ட சுவர்களின் ஓரத்துல இந்த கீழே இருக்க கிரவுண்டை விட்டு கொஞ்சம் உயரத்துல மனிதர்கள், பரிசுத்தவான்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்படியே அந்தரத்துல நிற்கிற மாதிரி நின்று கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாக்குறேன், தேவனுடைய ஆவிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் சொல்லணும்னா நிறைய டாபிக் பேசணும். கர்த்தருடைய ஆவிகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவிகள், அது கேருபீன்கள், செராபீன்கள் போன்றவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவிகள். இந்த பக்கத்துல சில தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் அங்கே கடந்து போன பொழுது யாரோ என்னை அழைத்து கொண்டு போய் மனிதர்கள் நிற்கக்கூடிய பகுதியில் என்னை கொண்டு விடுறாங்க. அப்பொழுது நாங்கள் மேலே கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறோம். கீழே குனிந்து பார்க்கும் பொழுது அந்த மைதானத்துல மிகப்பெரிய ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெருசு, ஏறத்தாழ ஒரு 500 அடி நீளம் இருக்கும், ஒரு 500 அடி அகலம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய புத்தகம். பரலோகத்தில் எழுதப்பட்ட பல ரகசியங்கள், பல காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதை ஒரு ஸ்க்ரோல் என்று சொல்லுகிற புஸ்தக சுருள் வடிவத்தில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே நான் கண்டது ஒரு புஸ்தகம் மாதிரி, நம்ம எப்படி ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்றோமோ அது மாதிரி ஒரு பெரிய புத்தகம். ஒரு 500 அடி இருக்கும், 500 அடி அகலத்துக்கு இருக்கலாம், ஒரு சுமாரா அதுக்கு மேலே இருக்கலாம். பெரிய அளவில் இருக்குது. அதனுடைய பேப்பர்கள் முழுவதும், அதில் இருக்கிற தாள் முழுவதும் இந்த பப்பைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர், அது தயாரிக்கக்கூடிய ஆதி காலத்தில் செய்த அந்த எகிப்திய நுணுக்கத்தோடு தயாரிக்கப்பட்டதை போல கனமான ஒரு பெரிய பெரிய பேப்பரா இருக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மெல்லிசா, ஒரு கிரீனிஷ் ஆகவும்
எல்லோயிஷாகவும் காணப்படுகிறது போல இருக்கிறது. அன்றியும் வானத்திலே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த எக்காலத்தின் சப்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சில தேவதூதர்கள் இந்த புத்தகத்துக்கு மேல் பக்கத்துல செட்டடித்து பறந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாக கேட்டேன். அந்த சப்தம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கோபாக்கினையின் அந்த தீர்ப்புகளை செலுத்தும் புத்தகங்கள் திறக்கப்படுகிற காலம் சமீபித்து வந்தது. ஆகவே இந்த புத்தகங்கள் திறக்கப்பட போகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்ல கேட்டேன். அப்பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அங்கே கூடியிருந்த பல தேவதூதர்கள் தங்களுடைய தலையை தாழ்த்தி கொண்டார்கள், கவிழ்த்துக் கொண்டார்கள். அப்பொழுது மறுபடியும் வானத்தில் ஒரு சப்தம் உண்டாகி அந்த புத்தகத்தின் பக்கங்களை இதோ இப்பொழுது திறந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே 4 முனைகளிலும் சில தேவதூதர்கள் வந்து நின்று அதனுடைய 2 முனைகளை மாத்திரம் 2 தேவதூதர்கள் பறந்து வந்து செட்டையில பறந்து வந்து அதை பிடிச்சு அப்படியே மேலே தூக்குகிறார்கள். அதை தூக்கின பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் நெருப்புமயமாய் அவைகள் எரிந்து கொண்டிருக்கிறதையும் நெருப்பு கங்குகளின் வடிவமாக இருக்கிறது நான் கண்டேன். அவைகளிலிருந்து புகைகள் எழும்பிற்று. அவைகள் திறந்த பொழுது என் பக்கத்தில் காணப்பட்ட பரிசுத்தவான்கள், அங்கே காணப்பட்ட ஏராளமான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. மரித்த பரிசுத்தவான்களாக இருக்கலாம் அல்லது உயிருள்ள பரிசுத்தவான், எனக்கு தெரியாது. அங்கே நின்று கொண்டிருந்த அங்கே பல பரிசுத்தவான்கள் நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாம், ஐயோ இதை காண எங்களுடைய இருதயம் அது தாங்க முடியாது, இவைகளுடைய வெம்மையை யாரால் தாங்க முடியும், கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பு யார் நிற்க முடியும் என்று சொல்லி சுவர்கள் புறமாக அவர்கள் தங்களுடைய முதுகை திருப்பிக் கொண்டார்கள். திருப்பிக் கொண்டு சுவர்களை பார்த்து சுவர்கள் மேல தன்னுடைய நெற்றி பட அவர்கள் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார்கள். எனக்கு அதுல என்ன எழுதியிருக்கிறது என்பது புரியாவிட்டாலும் எல்லாரும் செய்யறாங்களேன்னு சொல்லி நானும் பின்னால திரும்பி நானும் அதே மாதிரி சுவத்துல பக்கத்துல விழுந்து நானும் அழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றியும் அப்பொழுது சொல்லப்பட்டது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கான காலங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. தேவனுடைய கோபாக்கினின் புத்தகங்கள் அங்கே திறக்கப்படும் பொழுது எவன் இதற்கு விரோதமாக நிற்க முடியும்? அப்பொழுது எல்லா பலவான்களும் அலறி அவர்கள் அடங்குவார்கள் என்று மறுபடியும் வானத்திலும் இருந்து ஒரு மகா பெரிய சப்தம் உண்டாகிறதை கேட்டேன். அதன் பின்பு நாங்கள் அந்த புத்தகத்தை நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பெரிய பெரிய எழுத்தா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வாசிக்கக்கூடியதாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அவைகளில் என்ன எழுதியிருக்கிறது என்பவைகளை எல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி இல்லாத பட்சத்தில் அதன் கீழ்ப்பகுதியிலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இது அழைக்கப்பட்டவனும் தேவனுக்கு விசேஷமாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டவனும் பாரம் நிறைந்தவனும் தன்னுடைய கண்களின் கண்ணீரை தேக்கி தன்னுடைய கைகளை விரித்து பரலோகத்துக்கு நேராய் அபயமிட்டால் இவைகளுடைய காலங்கள் குறைக்கப்படவும் இதனுடைய வேகங்கள் குறைக்கப்படவும் ஜீவன்கள் அங்கே தப்பித்துக் கொள்ளவும் செய்யும் அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நான் பார்த்து ஆச்சரியமடைந்தேன். கர்த்தர் தம்முடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் தேவன் அன்புள்ளவர், ஒரு பக்கம் கிருபை நிறைந்தவர், ஆனாலும் கர்த்தர் நீதிபரர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த பக்கங்கள் திறக்கப்படும் பொழுது தேசங்கள் தவிக்கவும் தேசங்கள் தத்தளிக்கவும் செய்யும் என்று சொல்லி என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் பெரும் குரல் எடுத்து சொன்னார்கள். ஐயோ, இந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள், கர்த்தருடைய கோபாக்கினின் தீர்ப்புகள் செலுத்தப்படும் நாட்களிலே அந்த கோபாக்கினின் தீர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தேசங்களுக்கும் அந்த தேசங்களில் குடியிருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லி அவர்கள் பெருங்குரல் எடுத்து இந்த காரியத்தை சொன்னாங்க. அன்றியும் வேறொரு சப்தம் உண்டாகி வானத்தினுடைய வடக்குக்கும் வானத்தினுடைய கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் கட்டளையிட்டு மேலிருந்து கீழே அவைகளை தள்ளி போடுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அவைகள் சொல்ல கேட்ட பொழுது நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திர குவியல்கள் போல காணப்பட்ட பல கற்களும் குவியல்களும் காணப்பட்டு அவைகள் பின்னால் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேவதூதர்கள், இவர்கள் நம்ம சாதாரணமா பார்க்கிற தேவதூதர்களை போல 1000 மடங்குக்கும் அதிகமான உயரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கைகளையும் செட்டைகளையும் விரித்து அக்னிமயமாய் காணப்பட்ட நட்சத்திர கற்களை மேலிருந்து கீழாக தள்ளுகிறதை கண்டேன். அன்றியும் மீண்டும் ஒரு சப்தம் உண்டாகி அவைகளை இப்பொழுது கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ல கேட்க 4 திசைகளிலும் 4 மூலைகளிலும் நின்று கொண்டிருக்கிற மகா உயரமான தேவதூதர்கள் தாங்கள் கைகளில் கட்டி வைத்திருக்கிறதை போல பாவனையாய் காணப்பட்ட சில கயிறுகளை அவர்கள் அறுக்கிறதாக காணப்பட்டது. அப்படி அவர்கள் அறுக்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஊழி காற்றினுடைய சப்தம் உண்டாகி அது 4 முனைகளிலும் இருந்து பூமியின் பல பகுதிகளில் நிரப்புகிறதையும் அதை தொடர்ந்து ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் எழும்புகிறதையும் கேட்டேன். அதன் பின்பு கீழே மறுபடியுமாக அங்கு வானத்தில் சத்தம் கீழ் நோக்கி உண்டாகி நீங்கள் இப்பொழுது அவைகளை அசைத்து போடுங்கள் என்று சொல்ல கேட்ட பொழுது சமுத்திரங்களின் அலைகள் உண்டாயிற்று. அலைகள் இதுவரைக்கும் நாம் சந்தித்திராத அளவுக்கு மகா உயரமாய் தோன்றி
தீவுகளை அது அப்படியே அமிழ்த்து போடுகிறதையும், ஜாதிகளையும் ஜனங்களையும் விழுங்கி போடுகிறதையும், அவருடைய கோர கைகள் அவர்களுக்கு பின்னால், ஜனங்களுக்கு பின்னால் கடந்து போய் அவருடைய விலையேற பெற்ற அந்த ஜீவன்களை தண்ணீருக்குள் அமிழ்த்து போடுகிறதையும் கண்டு நான் துக்கமடைந்தேன். இன்னும் ஏராளமான காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இவைகள் நிறைவேற வெகு சமீபமான நாட்களிலே உலகமும் பூமியும் வந்திருக்கிறது. கர்த்தர் எம்மட்டும் பொறுமையாயிருப்பார். கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பின் காலங்களை நிறைவேற்றும் காலம் வந்தது என்று அவர்களுக்கு சொல் என்ற ஒரு கட்டளை வார்த்தை புறப்பட கேட்டேன். அவைகளை கேட்டு நான் கண் விழித்து பார்த்த பொழுது மதுரை ஏர்போர்ட்டுக்கு மேலே எங்களுடைய விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களோடு அவர் பேச விரும்புகிறார். இனி வருகிற காலங்கள் மகா கொடிதாக இருக்க போகிறது. இயற்கையின் பேரழிவுகளும் பயங்கரமான சீற்றங்களும் உலகத்தின் பல பகுதிகளிலே நிறைவேறப் போகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கர்த்தர் கிருபையுள்ளவர், அவர் பொறுமையுள்ளவராய் இருப்பார் என்று நினைக்க கேட்கிறேன். ஆனா அது உண்மை அல்ல. தேவன் நியாயம் என்று வந்துவிட்டால் யாரே பார்க்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய நீதியை செலுத்த ஆரம்பித்து விட்டால் அது யாரென்றே பார்க்க மாட்டார். இவைகளுக்கு அப்புறம் நான் மத்தியானம் வீட்டில் வந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆவியிலே நான் பார்த்த ஒரு தரிசனத்தில் எனக்கு சொல்லப்பட்ட காரியம், ஜெபிக்கிறவன் தன் உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபிக்கணும். இன்றைக்கு மாய்மாலமான ஜெபங்களும் மாய்மாலமான சப்தங்களும் அதிகமாய் உண்டாகி இருக்கிறது. கர்த்தர் அவைகளை ஏற்று இழைத்து போனார். அவைகளை ஒரு நாளும் அவர் பரலோகத்துக்குள்ளே கொண்டு வருகிறதும் இல்லை, அதை தள்ளிவிட்டு விடுகிறார். ஆகவே அவர்கள் செய்கிற உத்தரவாதமானது உண்மையான இருதயத்தில் இருந்து அது பரிசுத்தமான ஆத்ம பாரத்தோடு நிரம்பினதாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பதற்காக தங்களை உருக்குவதைப் போல காண்பித்து அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக மாய்மாலமாக ஜெபித்து தங்களுடைய வீடுகளிலோ அவர்கள் வாழாதிருக்கிறார்கள். உண்மையான பாரம் அவருடைய இருதயத்துக்குள்ள இல்லை என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார் என்று சொல்ல கேட்டேன். அதனாலதான் ஜெபிக்கிறோம், இந்த ஜெபம் பத்தாது. இப்ப நான் சொல்றது வந்து என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, என்னுடைய பார்வையில நல்லா நீங்க ஜெபிக்கிறீங்க. நம்ம டிவியில பார்க்கும் பொழுது அல்லது பல கூட்டங்களில் நாங்கள் கடந்து போகும் பொழுது, நாகர்கோவிலில் ஆரம்பித்த இந்த 12 மணி நேர உபவாச ஜெபம் பல மாவட்டங்களின் தலைநகரங்களிலே கடந்து வருகிறது. அதுல சந்தர்ப்பவசத்தினால 2 இடம் தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் நானும் கடந்து போகிறேன். நான் கடந்து போன பொழுது ஒரு புதிய மாற்றத்தை பார்க்கிறேன். ஒரு புதிய அலை, ஒரு புதிய ஜெபம், ஜனங்களுக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். 12 மணி நேரம் இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லதுதான். அவர்கள் வந்து முன்பாக நின்று கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். எல்லாம் நல்லது. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இதற்கு முன்பாக நான் பார்த்ததில்லை. ஏறத்தாழ 32 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக கிறிஸ்தவ அனுபவத்தில் நான் பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன். பல இடங்களிலே நம்ம பண்ணுகிற ஜெபங்கள், நம்முடைய ஆலயங்களில் செய்கிற ஜெபங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே சொல்ல வேண்டுமானால், இப்போ எழும்பியிருக்கிற மாதிரி ஜெப வீரர்களும் ஜெபத்திற்கு என்று கொடுக்கப்படுகிற நேரங்களும் நாம் பண்ணுகிற ஜெப தோரணைகளும் ஜெப பரிமாற்றங்களும் போல வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பார்த்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. நம்முடைய சபை ஆராதனைகளிலோ, நாம் நடத்தின கூட்டங்களிலோ, நாம் நடத்தின ஒவ்வொரு விதமான ஐக்கியங்களோ, உபவாச ஜெபங்களோ, முழு ஜெபங்களோ கூட இப்படிப்பட்ட ஜெப சத்தங்கள் ஒலிக்கவில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி கேட்டா இப்ப நம்ம எல்லாம் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வரவில்லை, கர்த்தருடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். கர்த்தருடைய பார்வையிலிருந்து சொல்லணும்னா, தேவனுடைய கோபத்திற்கு ஏதுவாய் ஜனங்கள் செய்கிற அந்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ற அளவுல உங்க ஜெபம் இன்னும் செலுத்தப்படவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் பரலோகத்தினுடைய ஒப்பீனியன். பரலோகத்தினுடைய விமர்சனம் என்னன்னா, அவங்க செஞ்ச பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனை இருக்கு பாருங்க, பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனை அந்த அளவிற்கு உங்களுடைய ஜெபத்திலிருந்து புறப்படுகிற அந்த உத்தரவாதம் அது அந்த அளவிற்கு இல்லை, இது போதாது அப்படின்னு சொல்றார். ஆகவே நாம் இன்று ஜெபம் பண்ணுகிறதோடு மாத்திரம் இல்ல, ஒரு கூட்டத்துல வந்து 10 பேருக்கு முன்னால ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, கேங் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் கூட்டமா இருந்தா நமக்கு ஒரு ஸ்பிரிட் உண்டாகும். ஆனா அதே ஆட்கள் நீங்க வீட்டுல போய் பார்த்தா ஜெபிக்க மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து நம்முடைய ஜெபங்கள்ல, நம்முடைய ஆலயங்கள்ல, நம்முடைய சபைகள்ல, நம்முடைய குழுக்கள்ல, நம்முடைய கூட்டங்கள்ல, சின்ன சின்ன ஐக்கியங்கள்ல நாம் அதிகமாய் உத்தரவாதம் எடுத்து இங்கே கற்றுக்கொண்டது அப்படியே நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் போக வெறும் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த நமக்கு இருக்கக்கூடிய சில மாவட்ட தலைநகரங்கள்ல மாத்திரம் இந்த ஜெபக்கூடுகைகளை வைத்து அதில் இருக்கிற ஜனங்களை மாத்திரம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அது போதாது. இது உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும்.
அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஒரு வாசல் திறந்து கொடுத்து ஏஞ்சல் டிவியின் மூலமாக இந்த ஜெப சப்தத்தை உலகம் முழுவதும் அவர் வியாபித்து வர பண்ணுகிறார். அப்ப தொடர்ந்து நாம் அதிகமாக ஜெபிக்க 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 கர்த்தர், அது கீழே எழுதியிருக்கு, நான் பார்த்தேன், நான் சாட்சி, நான் உங்களிடத்துல பொய் சொல்வதற்கு வரவில்லை, எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இதெல்லாம் எப்படிங்க நடக்கும், கர்த்தர் அப்படியா செய்வார், இதெல்லாம் நம்ப முடியாது, அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம நம்ப முடியுமா என்று கேட்டால் அதற்கு என்னிடத்தில் பதில் இல்லை. உங்களை நம்ப வைப்பது என்னுடைய வேலை அல்ல. உங்களை நம்ப வைக்கணும், உங்களை நீங்க நம்பினா பேசணும் என்பது என்னுடைய வேலை அல்ல. கர்த்தர் சொன்னதை சொல்லணும், நம்புவதும் நம்பாதும் உன்னுடைய இஷ்டம். இயேசு தன்னுடைய வாயின் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன, அதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்க கண்டிப்பா அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும். நாங்க இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி, நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோம், நாங்கள் ஒரு தியாகம் உள்ள வாழ்க்கை வாழ்றோம், நாங்க ஜெப வாழ்க்கை வாழ்றோம், அதனால நாங்க சொல்ற ஏற்றுக்கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான். அவர் சொல்லி இருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே, வேண்டுமானால் எழுதி வைத்து பாருங்கள், வெகு சீக்கிரத்திலே தேசங்கள் திகைக்கிறதை பார்ப்பீர்கள். தேசங்கள்ல அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் உண்டாகிறத பாப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னால் விழுகிற ஒரு பெரு வெள்ளம் வருவதற்கு முன்னால, மழை வர்றதுக்கு முன்னால விழக்கூடிய சில இந்த மழை துளி தூறல் போல நடக்கிற அனுபவம் தான் இப்ப பாக்குறோம் நம்ம. ஆனா இனிமேல் தான் கர்த்தருடைய கோபாக்கினை தீர்ப்பின் புத்தகங்கள் திறக்கப்பட போகின்றன. அது திறக்கப்படும் நாட்கள்ல எங்கெங்கும் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத மிகப்பெரிய அழிவுகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மரித்து போவார்கள். கர்த்தருடைய கோபாக்கினை தீர்ப்பு உண்டாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு பாவத்தை தேடி, விபச்சாரத்தை தேடி, வேசித்தனத்தை தேடி, நிர்விசாரத்தை தேடி, பொருளாசையை தேடி, உலக மயக்கத்தை தேடி, சிற்றின்பத்தை தேடி தன்னை விற்று போட்டிருக்கிற நோவாவின் காலத்து ஜனங்களை போன்ற ஜனங்களை கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் நியாயம் தீர்க்க போகிற காலம் வருகிறது. அப்படிப்பட்ட பேர் அழிவுகள் வரும் பொழுது விழுகிற பிரேதங்களை எடுக்கவும் அடக்கமனும் கூட நாதியற்று போய் கிடக்கும். பல தீவுகள் காணப்படாமல் போகும். பல இடங்களிலே கொள்ளை நோய்கள் தோன்றும். இது போல ஏராளமான பயங்கர செய்திகளை இனி வருகிற நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. நேத்து இந்த புத்தகத்தை திறந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல, அவர்கள் நமக்கு முன்பாக காண்பித்திருக்கிறார்கள். அதை குறித்து சொல்லப்பட்ட காரியம், தேவனுடைய கோபாக்கினை தீர்ப்பின் புத்தகங்கள் திறக்கப்படும் காலம் சமீபித்திருக்கிறது என்பதே. இப்போதே திறப்பின் வாசலில் நிற்கவும் அந்த விரிசலை அடைக்கவும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் தேடுகிறார். செய்கிறோடைய ஜெபம் உண்மையான ஜெபமா இருக்கணும். அது பாரம் நிறைந்த ஜெபமா இருக்கணும், கண்ணீர் நிறைந்த ஜெபமா இருக்கணும். கர்த்தருடைய கோபாக்கினையை ஆற்றி அதை அவித்து போடுகிற அளவிற்கு உங்களுடைய ஜெபமும் ஜெபத்தின் தொனியும் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இனி கடைசி காலம் முழுசும் இப்படித்தான் இருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத அளவிற்கு பூமியிலே உபத்திரவங்கள் தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசிக்க போற வசனம் இந்த செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 14 சில வசனங்கள், 14 18 வரைக்கும். அதுல ஒரு காரியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சப்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவுகள் உண்டாகிற நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்களுடைய ரத்தம் ஒரு புழுதியைப் போல சொரியப்படும், அவருடைய மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்களுடைய பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியிலே நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள், கர்த்தருடைய இரக்கம் நிறைந்த வார்த்தைகள், கர்த்தருடைய அன்பை பற்றி வெளிப்படுத்தும் வார்த்தைகள் நிரம்பின வேதத்துல தான் இந்த வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்க ஒருவேளை எனக்கு இதெல்லாம் படிக்க பயமா இருக்குங்கன்னு சொல்லி விட்டாலும் அந்த நாள் வந்துதான் சேரும். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், வாக்குத்தத்தம் மாத்திரம் போதும் என்று நீங்கள் பற்றி கொண்டாலும் அந்த நாள் வந்துதான் சேரும்.
வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. செப்பனியாவின் காலத்தில் சொல்லப்பட்டதை விட இந்த காலத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதுதான் இன்னும் சரியானதாயிருக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நான் நேற்றைய தினம் கேட்டேன். அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்புகளை தேசங்கள் மேல் செலுத்த போகிற நாள் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல கேட்டேன். புத்தகங்கள் திறக்கப்படுவதாக என்று சொன்னார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் நிற்கிற பேரழிவுகளை உண்டு பண்ணுகிற சங்கார தூதர்களை நோக்கி அவைகளை தள்ளி போடுங்கள் என்று சொல்லப்படுகிற சப்தத்தை கேட்டேன். இந்த வார்த்தைகளை சொல்லியும் கேட்டும் ஏற்றுக்கொண்டும் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற எவனும் தன்னுடைய நிர்விசாரத்திலே தொடர்ந்து நீடித்தால் இனி உலகத்திற்கு நேரிட போகிற தீமைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பெரிய நாள் வருகிறது, அது நம்மை கிட்டி சேர்ந்திருக்கிறது, மிகவும் தீவிரித்து வருகிறது. ஒரு சிவிங்கியின் ஓட்டத்தை போல, ஒரு ஒட்டகத்தின் ஓட்டத்தை போல அது வெகு தீவிரமாய் ஓடிக்கொண்டு வருகிறது என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரல்லையா, கர்த்தருடைய நாள் என்ற சப்தத்திற்கு பராக்கிரமசாலி முதற்கொண்டாய் மனம் கசந்து அழுவான். அவனுடைய பலவானுடைய பலம் அவனை தப்புவிக்காது. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பலம் என்பது ஒவ்வொரு காரியத்தில் இருக்குது. சிலருக்கு தன்னுடைய அந்த பலம் என்பது தன் மாம்சத்திலே இருக்கிறது, சிலருக்கு தாங்கள் சார்ந்திருக்கிற தன்னுடைய ஜாதியிலே இருக்கிறது, சிலருக்கு தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தில் இருக்கிறது, சிலருக்கு தாங்கள் அடைந்து வைத்திருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீர் எதன் நிமித்தமாய் உன்னை பராக்கிரமசாலியாய் காட்டிக்கொண்டாலும் பராக்கிரமசாலிகள் முதலாய் மனம் கசந்து அழுது அவன் புலம்பத்தக்கதான ஒரு நாள் சீக்கிரம் தீவிரித்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உக்கிரத்தின் நாளாம். உக்கிரம் என்றால் ஒரு கோபத்தின் உச்சகட்டம் என்று பொருள். உக்கிரம் என்றால் உச்சகட்டம். உச்சகட்டம் அதான் பீக், அதான் உயரம், அதான் சிகரம். இன்றைக்கு வெயில் பாருங்க, உக்கிரமா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அது உக்கிரம் என்றால் அதுதான் பீக், அதிகம், உச்சகட்டம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அது உக்கிரத்தின் நாள். என்ன உக்கிரத்தின் நாள்? கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரம் வெளிப்படுகிற நாள். பாருங்க, பூமியை முழுவதும் மனிதன் கெடுத்து வைத்து மனிதன் பொல்லாத கிரியைகளை கொண்டு வந்து வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் பூமியை அவன் கரைப்படுத்தி பாழ்படுத்தி வாலிப சமுதாயம் 24 மணி நேரமும் அசுத்தமான கிரியைகளுக்கு பின்னால் ஓடி தேவனை மறந்து தேவனுடைய ஊழியத்தை வியாபார பொருளாய் மாற்றி ஆண்டவருடைய ஆலயத்தை இதோ ஓநாய்களும் அங்கே கூடி வருகிற ஆந்தைகளும் ஒன்று சேருகிற ஸ்தலங்களாய் மாற்றி அங்கே ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பி சண்டைகளை ஆரம்பித்து அங்கே தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதில் போல தங்களை காண்பித்துக் கொண்டு மாய்மாலம் பண்ணுகிற இந்த மாய்மாலத்தின் கூட்டத்தை கர்த்தர் எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேவன் இவைகள் எல்லாம் பார்த்தார், இது நீதி அல்ல என்று கண்டார். அவர் தம்முடைய நியாய தீர்ப்பை கோபாக்கினையை செலுத்தும் காலம் இதோ சமீபித்து வந்திருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அந்த நாளுக்கு, அந்த ஒரே நாளுக்கு எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருக்கிற பாருங்க. உக்கிரமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது பட்டணங்களுக்கு விரோதமான நாள், அழிவும் எங்கும் அழிவுகள் நிறைந்த நாள், பாழ்கடிப்பும் நிறைந்த நாள், கொத்தளங்களுக்கு விரோதமான நாள், இருளும் அந்தகாரமுமான நாள் என்று எத்தனை நாள், அதுக்கு குறித்து எவ்வளவு விவரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பராக்கிரமசாலி முதற்கொண்ட அந்த நாளை பார்க்கிறதுனால அல்ல, கர்த்தருடைய நாள் என்கிற சப்தத்தை கேட்டாலே மாம்சத்தில் மனங்கசந்து அலறுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட நாள் வருதான். நான் விளையாடுறதுக்கு சொல்லல, உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லல. உங்களை பயமுறுத்தி எனக்கு என்ன ஆக போகிறது? வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நோவாவின் காலத்தில் இப்படித்தான் நடந்தது. நோவா நீதி உள்ளவனாய் இருந்து கர்த்தருடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஜனங்களுக்கு பிரசங்கித்தான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு இந்த காரியத்தை சொன்னார். பூமி முழுவதிலும் ஒரு பெரிய பாழ்கடிப்பு வருகிறது. பூமியில் காணப்படுகிற சிறியோர் பெரியோர், ராஜாக்கள், மந்திரிகள், பிரபுக்கள் யாவற்றையும் இதோ பூமியின் வெள்ளத்தினால் நான் அமிழ்த்து போட போகிறேன். நோவா, உனக்கோ என் கண்களிலே உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் என் கண்களில் கிருபை கிடைத்தது. நீ உன் ஜீவன் தப்ப இன்னென்ன காரியத்தை நிறைவேற்றுவாயாக என்று கர்த்தர் அவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் நோவாவோ அவன் அதை வாங்கிக் கொண்டு சும்மா இருந்து விடவில்லை. நானும் என்னுடைய வீட்டாரும் மாத்தாம்
நாம் அதிலிருந்து தப்பித்தால் போதும் என்று அவன் நினைத்து விடவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை மாத்திரம் நிறைவேற்றி நாம் தப்பித்துக் கொண்டால் போதும் என்று அவன் இருந்து விடவில்லை. உடனே வீதியில் இறங்கினான், ஜனங்களை சந்தித்தான், ஜனங்கள் கூடுகிற இடங்களில் போய் நின்றான். கர்த்தருடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கர்ப்ப வேதனையோடு பிரசங்கித்தான். ஜனங்களோ அவனை ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி, வானத்திலிருந்து மழை பெய்யுமாம், அங்கே பெய்யக்கூடிய மழையினால் எங்கள் தேசங்கள் அழிந்து போகுமாம், நான் கட்டியிருக்கிற வீடு எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியுமா, நாங்கள் அதற்குள்ளே பயன்படுத்தி இருக்கிற கம்பிகள் எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியுமா, நாங்கள் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று தெரியுமா என்று அவர்கள் மார்தட்டி இருப்பார்கள். நம்மை போல இன்னைக்கு விஞ்ஞானத்தை வைத்து மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர் சாது அவர்கள் அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்த பொழுது கர்த்தர் அவரிடத்தில் இரவிலே ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அதை காலையிலே செய்தியிலே அவர்கள் பேசினாங்க. அவர்கள் பேசின அந்த வார்த்தை பல இடங்களிலே அது டெலிகாஸ்ட் செய்ய